ஹலோ கைஸ், டுடே விலாக் பார்க்கலாம். நேற்றையோட கண்டினியூ ஒர்க்கு தான். நேற்று வந்து க்ளீனிங் எல்லாம் முடிச்சிருந்தோம். இன்றைக்கி ரீஅரேஞ்ச்மெண்ட். மார்னிங் வந்து இட்லி சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமையல் மதியத்துக்குமே பண்ணிவிட்டு அப்படியே ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பேர் வந்து சேரீயை காட்ட சொல்லியிருந்தீங்க, ட்ரெஸ்ஸை காட்ட சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நான் கட்டி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ரீட் பண்ணிட்டேன். கட்டி காமிக்கிறனாலும் பொங்கலுக்கு வந்து காமிச்சிடலாம். என்கிட்ட வந்து அதிகமாக வந்து சாரீஸ்லாம் இல்லை. ஒரு 4 சாரீ 5 சாரீ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஃபஸ்ட்டு 2 சாரீ வந்து வந்த புதுசில் வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை சாப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது விருந்துக்கு கூப்பிடுவாங்களா, அந்த டைமில் போகும்போது கொடுத்தாங்க சாரீ. ஸோ அதுதான் வந்துட்டு இருக்குது. ட்ரெஸ்ஸுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது வந்து அந்த ஸ்டோனாக இது வந்து ஃபுல்லாக ஒர்க் வச்சது. இது வந்து தீபாவளிக்கு எடுத்தது, பட் இன்னும் ஸ்டிச் பண்ணல. இந்த சாரீ வந்து விருந்துக்கு போனோம்ல, மேரேஜ் ஆன புதுசில், அப்போது வந்து என் ஹஸ்பண்டோட அக்கா எடுத்து கொடுத்தது. இந்த கலர் எனக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து வச்சு பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. ப்ளவுஸ் இன்னும் தைக்கலை, கூடிய சீக்கிரம் வந்து தைக்கணும். இந்த சாரீ வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ளைன் பிங்க்கு, முந்தானையில் மட்டும் டிசைன் பாக்ஸாக டிசைன் போட்டிருப்பாங்க. இதுக்கு ப்ளவுஸ் தைச்சிட்டேன். வந்த புதுசில் நான் எடுத்த சாரீ ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு கட்டுறதுக்குமே ஃபஸ்ட்டு நான் கட்டி பார்த்தது பழகுனது இந்த சாரீ தான். இதுக்குமே ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். ஃபுல்லாக ஒர்க் வச்சு தான் தைச்சிருக்கேன். நிறைய டைம் எங்கேயாவது போகணும் அப்படின்னா இந்த சாரீ தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து ஒரு ரெட் கலர் சாரீ. இந்த ரெட் கலரும் அந்த பிங்க் கலரும் தான் நான் வந்த புதுசில் எடுத்தது. இதுவுமே நல்லாயிருக்கும். பட் இது என்னென்னா ஒரு 3 டைம் 4 டைம் தான் போட்டிருப்பேன். பட் கிளாத் வந்து ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி அந்த மாதிரி ஆச்சு. இதுக்குமே ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி வியர் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்டிச்சு பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வடக்கன்ஸ் வருவாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட இந்த டாப்பு 3 வந்து மெட்டீரியல் 3 வந்து 1000 சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அது இன்னும் ஸ்டிச் பண்ணவே இல்லை, பண்ணணும். 3மே வந்து எனக்கு பார்க்குறக்கு நல்லா இருந்தது. பட் ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு உள்ள கிளாத்துமே எடுத்து பார்த்தோம். கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் டாப்பு தைக்க போதும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை வந்து தைச்சி எடுத்துக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் சாரீஸ்ன்னு கம்பேர் பண்ணும்போது ஒரு டாப்பு சாரீ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை வந்து செல்ஃபில் நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இப்போது காமிக்கிற சாரியும் வந்து விருந்துக்கு போனோம்ல, அந்த இடத்துல வாங்கினது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கேமராவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, நேரில் பார்க்கும்போது லைட் பிங்க் அண்டு ஃபுல்லாக கோல்டன் கலரில் ஒரு க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கும். ப்ளைனாக தான் இருக்கும். பட் ஃபுல்லாக பட்டு சாரி அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது டிசைன் இருக்குமான்னு நானும் பார்த்தேன், பட் இல்லை. இதுவுமே ஹஸ்பண்டோட அக்கா எடுத்து கொடுத்தது. இதுக்கு ப்ளவுஸ் வந்து தைச்சேன். இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சா கூட தெரியாது அப்படின்ற மாதிரி டெய்லர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே பரவாயில்ல. அந்த குஞ்சம் வச்சுருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொங்கலுக்கு வியர் பண்ணலான்ட்டு ஐடியா. ஏன்னா எந்த பர்ச்சேஸுமே பண்ணலை, ட்ரெஸ் எதுவுமே வாங்கலை. ஸோ இனி வாங்கலாம் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இதுவே வியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த சாரீ யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரெஸ்ஸையுமே வந்து வச்சுட்டேன். அங்கே பாருங்கள், கையில் வச்சுருக்கேன்ல, அதுதான் என்கிட்ட இருக்கிறது. ஃபஸ்ட்டில் அந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், அது வந்து தீபாவளிக்கு எடுத்தது தான். ஸோ அது இப்போ எங்கே போனாலும் இப்போ ஒரு 2 3 டாப்பு கிட்ட எடுக்கணும்.
ட்ரெஸ்லாம் காமிக்க சொல்லியிருந்தீங்க. அந்த கமெண்ட் வந்து நான் லேட்டாக தான் பார்த்தேன். சாரீ மட்டும் முன்னாடியே பார்த்துட்டேன். ஸோ இது கபோர்டில் அடுக்கி வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இடையில வந்து என்ன ட்ரெஸ்ஸு இருக்குது அப்படின்றது கொஞ்சம் நான் ஒரு 4 செட்டு தான் இருக்கும். அதை நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக வந்து நைட்டீஸ் இருக்கும். ஒரு 5 செட்டு 6 செட்டு கிட்ட நைட்டீஸ் இருக்கும். மற்றபடி எங்கேயாவது போக வர போகிறதுக்கு ஒரு 2 டாப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிடுவேன். எடுக்கணும். எடுத்து இப்போ தான் புதுசாக மேரேஜ் ஆனதுனால இனி வந்து எடுக்கணும். பெருசாக அதில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே அப்போ போடுறதுக்கு இருக்கா, அப்போ வியர் பண்ணுற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அப்போ வியர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சரியாவது இருக்கா, அந்த மாதிரி மைண்ட் செட்டு தான். மற்றபடி இல்லை. ஸோ அதனால் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ வந்து ஃபைனல் ரேக் வந்து ஃபில் பண்ண போகிறேன். அதில் வந்து என்னோடய ஹெர்பல் பவுடர், அப்புறம் வந்து சோப்பு, ஹேர் ஆயில், காஜல் இதெல்லாம் வச்சுருக்கேன்ல. நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஐட்டம் எல்லாமே லாஸ்ட் ரேக்கில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து டெய்லி என்னோடய மேக்கப் ப்ராடக்ட் வந்து ஒரு சைடு, இன்னொரு சைடு டெய்லி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த திங்ஸ் இருக்கும்ல, பர்ஸு அந்த மாதிரியும் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லாஸ்ட் ரேக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் வந்து அடுக்கு வச்சுட்டேன் ஓரளவுக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செல்ஃபு, செகண்டு, தேர்டு. கீழே உள்ளது வந்து இந்த சைடில் வந்து சோப்பு வைக்கணும், நம்ம ரெடி பண்ண சோப்பு. ஸோ இப்போதைக்கு எம்டியாக விட்டுருக்கேன். இங்கே வந்து நம்மளோட ஹெர்பல் ஐட்டம், காஸ்டிக் சோடா, ரெசின், அப்புறம் நம்ம மேக் பண்ண லிப் பாம், காஜல் இது எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து புதுசு சாரீஸ், ஒரே ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்கும். இது எல்லாமே இன்னர், அப்புறம் இதெல்லாம் பெட்ஷீட்டு. இந்த பக்கம் வந்து ரஃப்யூஸ் போடக்கூடியது. இது ஹஸ்பண்டோடது. ரஃப்யூஸுக்கு அவங்க ஷாப்புக்கு போட்டு போகக்கூடியது. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்ஃபை வந்து 2ஆக பிரிச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக என்னோடய மேக்கப் ப்ராடக்ட். இது ஃபுல்லாக சும்மா டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நான் ஒரு செல்ஃபாக என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். அண்ட் வந்து நிறைய பேர் என்னோடய சாரீ அண்ட் என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து காமிக்க சொல்லியிருந்தீங்க. அதையுமே நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து இந்த கார்னரில் ஒரு உண்டியல் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு தைல டப்பா, அப்புறம் ஒரு பெர்ஃப்யூமு. இது வந்து ரெசின் ஆர்ட். என்னோடய ரிங்கு, என்னோடய ஹஸ்பண்டோட ரிங்கு, ப்ளஸ் வந்து கல்யாணத்துக்கு போட்டிருப்போல அந்த மாலையை வச்சு ரெசின் ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்கேன், ஒரு மெமரி ஃப்ரேம் மாதிரி. ஸோ அதை வந்து வச்சுருக்கேன் மேலே. அதுக்கு நேர் கீழே வந்து இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணது பர்த்டே அப்போது. ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு இது தான். ஸோ இதில் வந்து கீ செயின் இந்த மாதிரி நம்ம செயினை இதோட கீயை வந்து இப்படி தொங்க விட்ருக்கேன். இதில் வந்து பென் ஒரு 3 பென்னு. அடுத்து இங்கே வந்து அவரோட பர்ஸ் இருக்குது. இது வந்து என்னோடய மேக்கப் ஆக்சசரிஸ் இருக்குல்ல, அது வந்து இங்கே இருக்குது. இது வந்து நானே வந்த புதுசில் வந்து ரெடி பண்ணது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு வளையல் இருக்குது. அதில் வந்து ஒரு 3 ஜிம்கி மாதிரி போட்டிருக்கேன். இந்த டப்பாவில் வந்து ஹேர் பின், அப்புறம் கிளிப்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2 குங்குமம் டப்பா, அப்புறம் ஒரு 2 நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன், ஒரு மஞ்சள் டப்பா. இதில் வந்து எம்டியாக வச்சுருக்கேன். 2 பிளேடும் அது வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு த்ரெட்டு, அப்புறம் இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி இருக்கும்ல அது. இந்த டப்பாவில் ஏதாவது போட்டு வைக்கணும்னு வச்சுருக்கேன். ஒரு ரீத்து, 2 பொட்டு மாதிரி, அப்புறம் இது ஒரு கம்மல். ஸோ இது வந்து போட்டிருக்கேன் இந்த பாக்ஸில். அப்புறம் இதில் வந்து ஒரு பொட்டு. ஸோ இப்படி தான் இதில் இருக்கும் நம்ம ஆக்சசரிஸ் மட்டும். இங்கே வந்து ஓல்டு ஃபோன் 2 இருக்குது. அப்புறம் இந்த ஓரத்தில் வந்து பர்ஸு, என்னோடய பர்ஸ், ஹஸ்பண்டோடது. இது ஒரு நகைக்கு வாங்க அந்த பர்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே மேக்கப் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ஒன்று காமிச்சிடறேன். இது வந்து சன்கிளாஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நெயில் ஆர்ட் அண்ட் பெடிக்யூர் மெடிக்யூர் பண்ணுறதுக்குள்ள அந்த ப்ரஷ்ஷு. இது வந்து ஃபேஷியல் பண்ணக்கூடிய ஒரு மிஷினு. இப்படி ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னா ஃபேஷியல் மசாஜ் பண்ணுறதுக்குள்ளது. அப்புறம் ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் மாஸ்க்கு, ஐ ஷேடோ, ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி அப்பப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நம்ம வாட்டர் போட்டு ஐஸ் க்யூப்ஸாக யூஸ் பண்ணுவோம்ல அது. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணக்கூடியது தான். ஸோ எல்லாமே அந்தந்த மிஷின். இது சாரீ ட்ராப்பிங், அப்புறம் ஹேர் ஸ்டைலுக்கு யூஸ் ஆகும். இது மேக்கப் போடுறதுக்குள்ள ப்ரஷ். இது மெனிக்யூர் பெடிக்யூருக்கு போடக்கூடிய அந்த யூஸ் பண்ணக்கூடியது. இது வேக்ஸ் பண்ணுறது. அப்புறம் இது ஃபேஷியல் பண்ணக்கூடிய அந்த மிஷின்ஸு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் திங்ஸு, அதாவது ஃபேஸ் ஜெல்லு, ஃபேஸ் வாஷு, அதெல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணால் கவர் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து ஒரு நம்ம ரோலர் மாதிரி இருக்கும், ஃபேஷியல் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து
டியோட்ரண்ட் வச்சுருக்கேன், அப்புறம் ஃபவுண்டேஷன், அப்புறம் இதெல்லாம் லிப் பாம், லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், இது ஹேண்ட் க்ரீம், ஃபேஸ் ஜெல்லு, ஸ்க்ரப்பு, பெர்ஃப்யூமு இந்த மாதிரி இன்டிமேட் வாஷ், அப்புறம் இது வந்து ஹேர் கண்டிஷ்னரு, ஹேர் மாஸ்க்கு, மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே, பூஸ்டர் இந்த மாதிரி மேக்கப் தேவையானது ஸ்கின் கேர் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து என்னோடய பேக்கு ஒரு லைட் இருக்குது. செகண்ட் ரேக்கில் வந்து இது ஃபுல்லாகவே ஹஸ்பண்ட் வந்து மெக்கானிக் ஷாப்புக்கு போட்டு போகக்கூடிய அவங்களோட இது அவங்களோட இன்னர்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து அவங்களோட பனியன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பெட்ஷீட்ஸு, டவலு, அப்புறம் வந்து இங்கே வந்து என்னோடது ப்ளஸ் என்னோட இன்னர்ஸ் இது எல்லாமே ஷேரி. இது வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸுமே காமிக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையுமே நான் காமிச்சிடுறேன். ஃபைனல் ரேக்கில் வந்து இங்கே மோல்டு, மீதி இருக்கிற சோப்பு மோல்டு எல்லாமே காய வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. அப்புறம் இது நம்மளோட லிப் பாம் அண்ட் காஜல். இந்த பக்கம் ஸ்பேஸ் இருக்கனால ஸ்பூன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஹெர்பல் இது எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு எங்களோட காஜல் அண்ட் லிப் பாம் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம வந்து எம்டி ஆயில் பாட்டில் இருக்குது. அப்புறம் வந்து இது எல்லாமே நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சு கொடுப்போம், ரெசின் ஆர்ட், அதுக்கு ஃப்ரேமு, அப்புறம் வந்து மினி ஃபோட்டோ ஃப்ரேம் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இது எல்லாமே அந்த ஆர்ட்டுக்கு தேவையானது ஸ்டாப்லர் அந்த மாதிரி இருக்கும். இது நம்மளோட லோகோ. ஸோ இது ஸ்டிக்கராகவே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மல்டிபர்பஸ் சோப் பீசஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நம்ம ஆர்ட் பண்ணுறதுக்கு அந்த கிளிட்டர் அது எல்லாமே இருக்குது. இங்கே எல்லாமே வந்து ஹெர்பல் ஐட்டம் தான். மஞ்சிஸ்தா பவுடர், பீஸ் வேக்ஸு, இது எல்லாமே நம்ம அருகம்புல், அப்புறம் வெட்டி வேறு இந்த மாதிரி ஹெர்பல் ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. இது காஸ்டிக் சோடா. இது வந்து நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வரக்கூடிய அந்த கம் பவுடர். அப்புறம் இது எல்லாமே ரெசின்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபைனல் இது இப்படி தான் இருக்குது. ட்ரெஸ்ஸு வந்து காமிக்க சொல்லியிருந்தீங்க. இது எல்லாமே நைட்டி தான். ஸோ இது ஃபுல்லாகவே நைட்டி. நான் என்னோடய டெய்லி விலாக் போட்டிருந்ததை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய நைட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து இப்போ தீபாவளிக்கு எடுத்தது. இது வந்து நான் வந்த புதுசில் எடுத்த ஒரு டாப்பு. இது ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு பாவாடை. அப்புறம் இது ஒரு டாப்பு, இதுவும் ஒரு டாப்பு, இது பழைய டாப்பு, அது வந்து சாரியோட ப்ளவுஸு, அது லெகின்னு. ஸோ இவ்வளோ தான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு. அப்புறம் சாரி மோஸ்ட்லி வந்து நான் வீட்டில் இருக்கனால நைட்டிஸ். இப்போ தான் மேரேஜ் ஆனதுனால இது தான் இந்த கபோர்டில் இருக்கிறத மட்டும் தான் காமிக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ட்ரெஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷோ ஆகிற அது வந்து ஒயிட்டு ஷாலு, அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து மல்டி கலரில் ஃப்ளாரு அது எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து தீபாவளிக்கு எடுத்தது. தீபாவளிக்கு 2 எடுத்தேன். ஒன்று வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு இருக்குன்னு முன்னாடியே காமிச்சேன்ல, அதுவும் இதுவும். இது வந்து ரெடிமேடாக எடுத்ததுனால அன்னைக்கு இதை தான் வியர் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது ரொம்ப. அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் டாப்பு, அதில் வந்து ரெட் கலர் ஃப்ளார் வச்சு இருக்கும். எல்லாமே மடித்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். அடுத்தது ஒரு ரெட் கலர் லெகின்னு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாவாடை, ஸ்கர்ட், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பிங்க் லெகின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓல்டு டாப்பு, பழைய டாப்பு அது இருக்கும். ஸோ அவ்வளோதான் ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். இது வந்து பிங்க் கலரில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு பிளாக் கலர் டாட் வச்ச ஒரு டாப் மாதிரி இருக்கும். இது வந்து க்ரீன் கலரில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் க்ரீன் கலரில் உங்களுக்கு அதில் வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி மேக்கப் ப்ராடக்ட் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கேட்டிருந்தா கூட நான் அதையுமே நான் ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கேன். பட் என்னோடய ட்ரெஸ் கேட்டிங்க, ஸோ அதனால் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத அப்டேட் கொடுக்குறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ரேக் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு கால்வாசி கிட்ட நம்ம ரெடி பண்ண சோப் எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று நல்லா அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ 1 பை 1 என்னென்ன சோப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து முல்தானி மட்டி சோப்பு. ஸோ இது ஃபுல்லாக முல்தானி மட்டி சோப்பு. அதுக்கப்புறம் இது வந்து ஆல் இன் ஒன் சோப்பு. ஸோ ஆல் பர்பஸ்க்காக, அதாவது டார்க் ஸ்பாட், பிம்பிள், பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட், எக்ஸஸாக ஆயிலியாக இருக்குது, ஸ்கின்னு க்ளோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சோப்பு. முல்தானி மட்டி சோப்பு வந்து ஸ்கின் நல்லா பிரைட்னிங்காக, க்ளோயிங்காக, ஒயிட்னிங் ஆகணும், டார்க் ஸ்பாட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு முல்தானி மட்டி சோப்பு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்மெண்டேஷன் சோப்பு. ஸோ உங்களுக்கு வந்து ஏஜ் கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து
பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிடும், டார்க் ஸ்பாட் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஏஜ் கம்மியாக இருக்கும், இல்லை 30+ ஆனாலுமே பிக்மெண்டேஷன் மாதிரி ஃபேஸ் பார்த்தாலே ஒரு மாதிரி மங்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த சோப் வாங்கி ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அண்டு இது எல்லாமே நீம் சோப்பு பாருங்கள். இந்த காஸ்டிக் சோடா எப்படி வந்து காற்றோட எவாப்ரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எவாப்ரேட் ஆகி ஃபைனலாக இந்த வாட்டரியாக இருக்குது பாருங்கள், இது இல்லாமல் ஆகணும். ஸோ அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் க்ளோ சோப்பு. இது ஃபுல்லாகவே வந்துட்டு கோல்டன் க்ளோ சோப்பு. இது வந்து நம்மளுக்கு ஒரு க்ளோ லுக் வேணும், ஸ்கின் கொஞ்சம் ஒயிட்னிங்கும் கொடுக்கும், க்ளோ லுக் வேணும் அப்படின்னா இந்த சோப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சோப்லேயே வந்து இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். அந்த வாட்டர் எல்லாமே இதுவாகி நல்லா ட்ரை ஆகிடுச்சு, சோப்பு நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. இதை கஸ்டமருக்கு கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடாது. ஹேண்ட்மேட் சோப்பே உங்களுக்கு தராங்கன்னா இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ தான் இது ப்ராசஸில் இருக்குது. இது ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த 4 இதுவுமே வந்து நம்மளுக்கு கோல்டன் க்ளோ. ஸோ இது வந்து சார்கோல் சோப்பு, ஃபாஸ்ட் மூவிங்னு கூட சொல்லலாம். இது நல்ல ப்ராசஸிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு பாருங்கள். அந்த வாட்டரியே இல்லை, ஏன்னா எவாப்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் முல்தானி மட்டியே நம்மக்கிட்ட வந்து ஃபாஸ்ட் மூவிங் சோப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் ஒரு 4 லிட்டர் கிட்ட இங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன், ப்ராசஸிங்கில் இருக்குது. பாருங்கள் அதோட கலர் பாருங்கள். ஸோ இப்போ ஃப்ளாஷ் வச்சதுனால இந்த கலரில் இருக்குது. ஸோ அதோட கலரே வந்து ஒரு மாதிரி நல்ல டார்க் பிளாக் கலரில் தான் இருக்கும். நம்மளோட ஆயிலோட பெனிஃபிட்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹேர் அண்டு ஸ்கேல்பில் எந்த இஷ்யூ இருந்தாலுமே அது வந்து நல்லா க்யூர் பண்ணிடும். நம்மக்கிட்ட வந்து 100 ml ஆயில் இருக்குது, 60 ஹேர்ப்ஸ் போட்டு. அதாவது நீங்கள் நிறைய ஹேர் ஆயில் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 ஹேர்பு இல்லைன்னா வந்து ஒரு 10 ஹேர்பு 20 ஹேர்புன்னே வைங்களேன், 30 ஹேர்ப் வரைக்கும் போடுவாங்க. ஆனால் 60 ஹேர்ப் வந்து நம்மளோட ஹேர் ஆயில் மட்டும்தான் 60+ ஹேர்ப் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். அதாவது 60க்கு மேற்பட்ட மூலிகைகள் போட்டு அது ஒரு 5 ப்ராசஸ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களோட கைக்கு வருது. ஸோ இது நல்ல ஹேர் வந்து லாங்காக க்ரோ ஆகிறதுக்காக இருக்கட்டும், அடர்த்தியாக வர்றதுக்காக இருக்கட்டும், ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி முடி கொட்டின இடத்துல கூட திரும்ப க்ரோ ஆகிறதுக்காக இருக்கட்டும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீர்க்கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது இருக்கிறவங்க அவங்க கூட இந்த ஆயிலை யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஹெட்டேக் அடிக்கடி வர்றவங்களும் இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஈவன் வந்து வாரத்தில் நீங்கள் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதோட ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே பார்ப்பீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு பால்னஸ் இருக்குது, அதாவது ஃபோர்ஹெட்டில் ஒரு பால்னஸ் மாதிரி இருக்குது, நெத்தி ஏறிட்டே போகுது அப்படின்னாலும் எங்களோட ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோ ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இங்கே வந்து நம்மளோட லிப் பாம் அண்டு காஜல் இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஒரு 2 or 3 டேஸ் 4 டேஸ் ஆகிருக்கும். விலாகில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வேஸ்ட்டு பாட்டிலில் வந்து சைடில் ஹோல் போட்டு அதில் வந்து பட்டன் ரோஸ் இருக்குல்ல அது போட்டுடணும். ஸோ அது வந்து நல்லாவே க்ரோ ஆகிருச்சுக்கு. ஸோ வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு 2மே முன்னாடியே இருந்தது, இந்த 3ஆவதாக நியூவாக வச்சுருக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வந்து மொட்டு இருந்தது, அது வந்து காஞ்சி திரும்ப ஒரு புது மொட்டு வந்து வச்சுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து ஒரு 2-3 விஷயத்த நோட் பண்ணி வச்சேன். ஸோ இது பாருங்கள், இதுவுமே வெறும் குச்சி தான் வச்சேன், இங்கே க்ரோ ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இதிலலாம் ஒரு 2 குட்டி இதில் வந்து வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ தான் அப்சர்வ் பண்ணேன், நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், இது நல்லா க்ரோ ஆனவுடனே இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லாமே அத்தையோட பாத்திரம் கழுவி போட்டிருக்கேன். ஸோ இது எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அதை எல்லாமே எடுத்து அதே இடத்துல நம்ம வைக்கணும். வந்து எங்களோட ஷூ செப்பல்ஸ் இதுதான் ரொம்ப அப்பப்போ எது தேவையோ அதை எடுத்து போட்டுப்போமா. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப டஸ்ட்டாக இருந்து. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி நேற்றே க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். நேற்று தூரிக்கிட்டே இருந்ததுனால காயலை, இப்போ வந்து அது காஞ்சிட்ருக்கு. இங்கே பார்த்துட்ருக்கிறது நம்மளோட கிச்சன். ஸோ இப்படி தான் வந்து இருக்குது.
இந்த சைடு வந்து இந்த கட்டிலில் தான் கிச்சன், ஓகேங்களா, ஓல்டு கட்டில். ஸோ இங்கே வந்து அடுப்பு இருக்குது, பக்கத்தில் அந்த பிளேட்லாம் வைக்கிறது, இங்கே பாத்திரம் கழுவிக்கிறது அது வந்து அங்கே வச்சுருக்கேன். ஸோ அந்த அருக்கு இது எல்லாமே கழுவணும். இதில் சாப்பாடு இருக்குது, இன்றைக்கி மார்னிங் பண்ணது, அப்புறம் இட்லி எல்லாமே மார்னிங் பண்ணது இருக்குது, இது சட்னி எல்லாம் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவ வேண்டியதை கழுவணும். இந்த பக்கம் வந்து கண்டெய்னர் இருக்குது, கண்டெய்னர் எல்லாம் துடைச்சிட்டு ஸோ அது எல்லாமே வந்துட்டு வைக்கணும். அதாவது இதில் பலகை இல்லை, சும்மா இந்த மாதிரி செங்கல் வச்சு அதுக்கு மேலே நான் ஒரு ஓல்டு பலகையை வச்சு அதுக்கு மேலே வந்து கண்டெய்னர் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே இங்கே பாருங்கள், எல்லாம் டஸ்ட்டாக இருக்குது. அதாவது இப்போ ரீசனாக மழை பெஞ்சல, நேற்று கூட பெஞ்சிட்டே இருந்தது, அது மேலே உள்ளது தூசி எல்லாமே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இது வந்து நம்மளோட ஷாம்பு, ஆல் இன் ஒன் ஷாம்பு ரெடி பண்ணது இங்கேயே இருக்குது ஒரு பக்கெட்லேயே. கண்டெய்னர் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்த உடனே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ இது வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரண்ட் வருது. ஸோ இதையும் இது பண்ணணும். அதுக்கப்புறம் மிக்சியுமே சுற்றிலும் இந்த இது இருக்குது பாருங்கள், அதையும் வந்து சுற்றிலும் இந்த இதாக இருக்கா, அதையுமே க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட கிச்சன் கண்டெய்னர்லாம் வச்சுருக்கோம்ல, ஸோ அது வந்து ஒரு 2 பலகை மாதிரி வச்சு அதுக்கு மேலே தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஷாக்கு, அதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த பலகை தான் எடுக்கிறேன், பல்லி இதுலேருந்து வருது, அப்புறம் கரையான்லாம் அரிச்சிருக்கு. ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியுமே அதில் வந்து கரையான் இருக்கும். ஸோ அதனால தான் அதை எடுத்ததே. அதனால தான் அதில் வந்துட்டு 2 செங்கல் வச்சு பலகை மாதிரி நான் வச்சுருந்தேன். ஆனாலும் திரும்பவும் வந்துட்டு அதில் வந்து கரையான் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2 அடுக்கு செங்கல் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பலகையை வச்சோம்னா அப்பப்போ நம்ம பெருக்கி விட்டோம்னா இருக்காதுன்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த கண்டெய்னர்லாம் அதில் தொடச்சிட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மினி கிச்சன், சரிங்களா, ஸோ நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் எல்லாமே வந்து தொடச்சி நல்லா வச்சாச்சு. ஸோ இனி வந்து இது நம்மளுக்கு வந்து ஒரு மினி ரேக்கு. ஸோ ஏன் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு செங்கல், அதாவது ஒரு ரோ வச்சு தான் இதுக்கு மேலே இந்த பலகையை வச்சுருந்தேன். கரையான் கீழே வருதுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சும்மா கீழே தான் வச்சுருந்தேன். அது வந்து கரையான் வரதுனால கண்டெய்னரும் வேஸ்ட் ஆகுது, ரொம்ப பழசு மாதிரி ஆயிடுது அந்த மண்ணாக ஆகி. ஸோ அதனால் இந்த மாதிரி செங்கல் வச்சு அதுக்கு மேலே ஒரு ரேக் வச்சிட்டோம்னா, பழைய பலகை ரேக் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சாக்கு அந்த மாதிரி விரிச்சிட்டு இதை அதுக்கு மேலே வச்சோம்னா நல்லா இருக்குது. பட் அப்படி இருந்துமே கீழே வந்து கரையான் இதாக தான் இருந்துச்சு. க்ளீன் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ கரையான் மண்ணுன்னு பாருங்கள். ஸோ புத்து மாதிரி அப்படியே இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் 2 செங்கலாக வச்சுட்டோம்னா அப்பப்போ பெருக்கிறப்ப நம்ம அப்படியே பெருக்கி விட்டோம்னா க்ளீன் ஆயிரும். ஃபஸ்ட்டு வச்சுருந்தது ஒரு செங்கல்னால கை கூட உள்ளே போகாது, ஜஸ்ட்டு லைட்டாக தூக்கி வச்ச மாதிரி. ஸோ அதுவுமே அந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஓரத்தில் பலகையில் பிடிச்சிருக்கு பாருங்க. ஸோ அது பலகை வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இனி ஒரு டைம் வச்சுட்டு இதை தூர போட வேண்டியதான். புது வீடு கட்டிகிட்ருக்கோம், அது வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஷாப்பிங் போகிறோம். ஆயில் வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் கண்டிப்பாக வாங்கணும். ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது, தொடச்சாலுமே இந்த இதெல்லாம் போக மாட்டேங்குது. இந்த குட்டி பலகையில் வந்து அப்பப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல, உப்பு, சீனி, ஆயில், அந்த மாதிரி விஷயங்கள் இந்த குட்டி பலகையில் வச்சுப்பேன். நான் அடிக்கடி எடுக்கும்போது மேலே வந்து எப்போவாவது நம்ம டெய்லி எடுப்போம், பட் அது நீட்டாக இருக்கும்ல அதனால். ஸோ இங்கே வந்து கண்டெய்னர்லாம் இருக்குது. இதை வந்து இனி அங்கே அடுக்கி வச்சிட வேண்டியதான். சரி வாங்க எப்படி அடுக்கி வைக்கிறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் ஷோ ஆகுது. இப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து வத்தல் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஏதாவது போட்டு வச்சுருப்பேன். இப்போ காமிச்சேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஏதாவது இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பாட்டில் மட்டும், இதில் கொத்தமல்லி பவுடர், மொச்சை, பச்சை பட்டாணி, இது அந்த ட்ரை கிரேப்ஸு, ஸோ இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து முந்திரி பருப்பு, இதில் சிறு பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த பொடி வகைகள் எல்லாமே 99க்கு வாங்கினேன்னு சொல்லலை, இது வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதில் ஏதாவது போட்டு வைக்கணும். இது வந்து நம்ம அஞ்சரை பெட்டி, 2 அஞ்சரை பெட்டி, ஒன்று வந்து ஸ்பைசஸ், இன்னொன்று நார்மல். இதில் காஃபி பவுடர் அந்த மாதிரி 3 பவுடர் இருக்குது.
இதில் முருங்கை பிசின் அப்புறம் இந்த மாதிரி 3 இது வச்சுருக்கேன். இங்கே டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது இருக்குது. ஸோ இனி வந்து அதில் ஒரு பக்கெட் வைப்பேன். ஸோ இந்த பக்கெட்டு தான். ஸோ அதில் கொஞ்சம் பொடி நம்ம ரேராக யூஸ் பண்ணுவோம்ல, கேக் ரெடி பண்ணுறது, மாவு அந்த மாதிரி அதில் வச்சு அதை வந்து அதில் வச்சுருவேன். இனி வந்து ஷாம்பு இருக்குது. ஷாம்பு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4 பாட்டிலில் ஃபுல் பண்ணி வச்சுட்டு உள்ளே எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னர் வந்ததுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பெருக்கி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இங்கேயும் க்ளீன் ஆயிரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது, சரிங்களா? இப்படி தான் இருக்குது. அதை மட்டும் நம்ம நீட் பண்ணியிருக்கோம். இனி வந்து எல்லாத்தையுமே கீழே பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக பெருக்கணும். ஸோ அந்த சைடு பண்ணியாச்சு. இனி வந்து ஷாம்பு வந்து ஃபில் பண்ணிவிட்டு, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கும், இல்லைன்னா கச்ச கச்சன்னு இருக்கும். ஷாம்பு வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து பெருக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவியும் விட்டுறணும். இல்லைன்னா நாளை கழுவி விடணும். இப்போதைக்கு இந்த இடத்த கச்ச கச்சன்னு இருக்கிறத க்ளீன் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் ஷாம்பு இங்கே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கண்டெய்னர் இங்கே இருக்குது. இதில் ஆல்ரெடி வந்து ஷாம்பு இருந்தது தான். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதில் வந்து நான் கன்வெர்ட் பண்ணி வைக்க போகிறேன். எங்களோட ஷாம்பு யூஸ் பண்ணுறனால என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கேல்ப் அண்ட் வந்து ஹேரில் எந்த இஷ்யூ இருந்தாலுமே கிளியர் ஆகும். நம்மளோட ஹேர் ஆயிலும் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பெனிஃபிட்டும் சேம் தான். நீங்கள் எக்ஸஸாக வந்து எங்களோட ஹேர் ஆயில் அண்டு ஷாம்பு யூஸ் பண்ணுறனால நீங்கள் எக்ஸஸாக ஹேர் பேக்கோ, ஹேர் சீரம், பூஸ்டர், ஹேர் டோனர், ஹோம் ரெமிடிஸ் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேணாம். ஹேர் ஆயிலே வந்து உங்களுக்கு டோனராக, சீரமாக, பூஸ்டராக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்து ஷாம்பு வந்து ஒரு ஹேர் பேக்காக, அதுக்கப்புறம் நல்ல ஹேர் கிளீன்சராக இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஈவன் வந்து என்னென்ன இஷ்யூலாம் வந்து க்யூர் ஆகும்னா, நான் 2மே சேர்த்தே சொல்லிடுறேன். ஹேர் ஆயில் அண்டு ஷாம்பு 2மே ஸ்ப்ளிட் எண்ட் வர்றது, அதுக்கப்புறம் ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு, ஆல்ரெடி ஃபால் ஆன இடத்துலையும் க்ரோ ஆகிறதுக்கு, ஹேர் நல்லா பிளாக்காக லென்த்தாக க்ரோ ஆகுறதுக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பால்னஸ் இருக்க இடத்துலையும் க்ரோ ஆகிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் ஒன்ஸ் வந்து எங்களோட ஹேர் ஆயில் அண்டு ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். முன்னாடி ஹேர் ஃபால் ஓவராக ஹேர் ஃபால் ஆகும். இப்போ கம்மியாக இருக்கிறதுக்கும், ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு, ஹேர் வந்து நல்லா பிளாக்காக இருக்குது, நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நேச்சுரல் தான், ஹேண்ட்மேடாக ஹோம்மேடாக தான் ரெடி பண்ணுறோம். பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் ஹேர் ஷாம்பு வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். கண்டெய்னர் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஆயில் பாட்டில், எம்டி ஆயில் பாட்டில் அது வந்தோடனே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ அது வரைக்கும் பக்கெட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கெட் வந்து நீட் இருக்குது. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஷாம்பு இதில் தான் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் இருக்குது. அது வந்து இன்றைக்கி நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன்னா சரியாக போயிடும். இது எல்லாமே அத்தையோட திங்ஸு. நம்ம உள்ளே இருக்கக்கூடிய டாப் செல்ஃபில் இதை ஃபுல்லாக அடுக்கி வைக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இந்த சைடு வந்து செருப்பு வைக்கிறதுக்கு வந்து சேம் 2 செங்கல் வச்சு ஒரு பலகை வச்சுருக்கேன். ஸோ அங்கே எங்களோட செருப்பு மட்டும் இருக்குது. ரஃப்யூஸுக்கு அதில் போட்டுக்கிடுவேன், அங்கே ப்ளேஸ் இல்லாததுனால. அண்ட் நம்ம கிச்சன் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இதில் டிவி இருக்குது இந்த சேரில். அதை மட்டும் எது வேணும் வேண்டாம், ஒரு 2-3 திங்ஸ் இருக்குது, வேணும் வேண்டான்றதை தூர போட்டு டிவியை வந்து உள்ளே எடுத்துடணும். இந்த கட்டிலில் தான் நம்ம வந்து கிச்சன் வச்சுருக்கோம். அதையுமே ஃபுல்லாக என்னெல்லாம் இருந்துச்சோ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதில் பாத்திரம் கூட மட்டும் இருக்கும். ஸோ அதை கழுவி நம்ம இங்கே வச்சுருக்கோம். அப்படி நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆயாச்சு. பாத்திரம் கழுவி இங்கே வச்சுருக்கோம். அங்கே வந்து துணி துவைக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஷாம்பு ரெடி பண்ண பக்கெட்டு. அதில் கொஞ்சம் ஷாம்பு இருக்குது. பாத் பண்ணும்போது யூஸ் பண்ணிவிட்டு அதே கழுவிட வேண்டியதான். இந்த பக்கெட்டு, இந்த பாத்திரம் எல்லாமே கழுவி போட்டு நம்ம குளிக்க வேண்டியதான். ஃபைனலி எல்லா ஒர்க்குமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். கொஞ்சம் டைம் பாஸுக்கு வந்து அல்வாவும் அதுக்கப்புறம் சிப்ஸும் சாப்பிட்டோம். நைட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். இந்த விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.